Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கோபி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு cauliflower இப்படி சின்னதா கட் பண்ணியிருக்கிற ஒரு capsicum, 3 கேரட், ஒரு வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ cauliflowerல கொஞ்சம் உப்பு சேர்த்து சுடு தண்ணி சேர்த்து இத ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கலாம். இப்போ ஸ்ட்ரைன் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் cauliflower, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நம்ம இதை பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது, நம்ம ஒன்றா சேர்த்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ பேலன்ஸும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மொறுன்னு கோபி பொரிச்சாச்சு. இப்போ அதே பேனில் பூண்டு கட் பண்ணியிருக்கிற ஒரு 10 பல், ஒரு பீஸ் இஞ்சி, எல்லாம் நீளமாக கட் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். 3 கேரட்டை கட் பண்ணியிருக்கிற ஒரு கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கோபியில் கூட உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ இது கொஞ்சம் லேசாக வதங்கினோடனே பாருங்கள் இந்த மாதிரி வதங்கினோடனே இப்போ நம்ம கோபி சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது சில்லி சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சாதம் நல்லா உதிராக வடித்து வச்சுருக்கிறேன். இப்போது இதுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ நம்ம அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் போல் ஸ்டவ்வில் இருக்கட்டும். இப்போ நம்ம கோபி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் சாதம் ரெடியாக இருந்துச்சுன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.